நாம் இந்த வீடியோவில் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் அதில் யூஸ் பண்ணுற ட்ரக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து 3 சாப்டர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ட்ரக்ஸ் அஃபெக்டிங் ரெனின் ஆஞ்சியோடென்சின் சிஸ்டம். செகண்ட் ஒன் இஸ் ட்ரக்ஸ் ஃபார் ஹார்ட் ஃபெயிலியர். தேர்ட் ஒன் இஸ் ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து ட்ரக்ஸ் அஃபெக்டிங் ரெனின் ஆஞ்சியோ சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். இதை வந்து ஷார்ட் ஃபார்மாக RAS RASன்னு சொல்லுவோம். ஸோ ட்ரக்ஸ் அஃபெக்டிங் ரெனின் ஆஞ்சியோடென்சின் சிஸ்டம். ஸோ வி ஆல் ஹேவிங் பிளட் ப்ரெஷர். ஓகே, இதில் வந்து 2 காம்பனண்ட் இருக்குது. ஒன்று வந்து சிஸ்டோலிக், செகண்ட் ஒன் இஸ் டைஸ்டோலிக். சிஸ்டோலிக் ஆல்வேஸ் 120, டைஸ்டோலிக் இஸ் 80. ஸோ நார்மல் பிளட் ப்ரெஷர் 120 80. ஓகே, இது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 or 20. Then due to any reason our blood pressure fall ஆகும். என்னென்ன ரீசன் சொல்லி பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் supine position, suddenly get up early in the morning, then because of vomiting or diarrhea or ஆக்சிடெண்ட்டில் வந்து பிளட் லாஸ் ஆகிறது, சர்ஜரி, இது மாதிரியான ரீசன்னால் நம்மளுக்கு பிளட் ப்ரெஷர் வந்து குறையும். ஆக்சுவலி பிளட் ப்ரெஷர் குறைஞ்சதுன்னா வந்து ஷாக்கு வந்து அப்புறம் வந்து டெத் காஸ் பண்ணும். ஆனால் நமக்கு வந்து அது ஏற்படாது. ஏன்னா நமக்கு வந்து பேக்கப் இருக்குது. பேக்கப்னே தான் வந்து ரெனின் ஆஞ்சியோடென்சின் சிஸ்டம். ஓகே, திஸ் ஒன் கெட் வென் எவர் அவர் பிளட் ப்ரெஷர் எப்போல்லாம் நம்மளுக்கு குறையுதோ அப்போ வந்து இந்த ரெனின் ஆஞ்சியோடென்சின் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகும். யாருக்குன்னா ஹெல்த்தி பீப்புளுக்கு வித்தின் எ செகண்ட். ஸோ இட் வில் மெயின்டைனிங் நார்மல் பிளட் ப்ரெஷர். ஸோ நார்மல் ஹெல்த்தி பர்சனுக்கு வித்தின் எ செகண்டில் வந்து எப்போல்லாம் வந்து பிளட் ப்ரெஷர் வந்து குறையுதோ பிகாஸ் ஆஃப் திஸ் ரெனின் ஆஞ்சியோடென்சின் சிஸ்டம் மூலமாக அது வந்து நார்மலுக்கு கொண்டு வரும். இது வந்து ஒரு பேக்கப். எப்படின்னா, இது வந்து நம்மளோட பிளட் வெசல்ஸ், இதில் வந்து ஒரு ப்ரோட்டீன் இருக்கும். ஓகே, ப்ரோட்டீன் நேம் இஸ் கால்டு ஆஞ்சியோடென்சினோஜன். இது வந்து ப்ரோட்டீன், இது வந்து இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருக்கும். இது வந்து லிவர் வந்து சிந்தசிஸ் பண்ணுறது. இது வந்து நம்ம பிளட் வெசல்ஸில் இருக்கும். ஸோ நார்மலாக இது வந்து இன்ஆக்டிவ் ஃபார்மில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் பிளட் ப்ரெஷரில். ஸோ எப்போல்லாம் வந்து பிளட் ப்ரெஷர் குறையுதோ அப்போ வந்து ஆல் ஆர்கன் ஆர் ரிசீவிங் லெஸ் பிளட். ஓகே, எல்லா பாடியில் உள்ள பார்ட்டுக்கும் வந்து லெஸ் பிளட் தான் போகும். கிட்னிக்கும் வந்து லெஸ் அமௌண்ட் ஆஃப் பிளட் தான் பாஸ் ஆகும். நம்ம கிட்னியில் வந்து ஒரு செல் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அது நேம் வந்து ஜெட்டா கிளாமுலார் செல், ஜேஜி செல். இது வந்து என்ன பண்ணால், இது வந்து ஒரு சென்சார். இது வந்து உடனே நம்ம பிளட்டில் வந்து ப்ரெஷர் குறைஞ்சிருச்சுன்னா இது வந்து ஒரு என்சைமை செக்ரீட் பண்ணும். அந்த என்சைம் நேம் இஸ் கால்ட் ரெனின். இப்போ வந்து பிளட் வெசல்ஸில் ப்ரோட்டீன் வந்து இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருக்குது. எப்போ வந்து ரெனின் வருதோ இது வந்து கிட்னி சிந்தசிஸ் பண்ணுறது. இந்த ஆஞ்சியோடென்சினோஜன் வந்து ஆக்டிவ் ஃபார்மாக மாறும். ஆக்டிவ் ஃபார்ம் தான் ஆஞ்சியோடென்சின் 1. இது வந்து நாட் வெரி மச் ஆக்டிவ். ஓகே, ஸோ இது வந்து லங்ஸ் எகெயின் ஒன் மோர் என்சைமை செக்ரீட் பண்ணும். அதோட நேம் வந்து ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம், ACE. ஸோ வித் தி ஹெல்ப் ஆஃப் திஸ் என்சைம் இது வந்து கன்வெர்ட் ஆகும் ஆஞ்சியோடென்சின் 2. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான என்சைம் ஃபார் மெயின்டைனிங் நார்மல் பிளட் ப்ரெஷர் ஆஃப் ஹியூமன் பீயிங். The G cell will sense it. They presented on efferent arterioles and they will secrete renin enzyme in the blood. Okay, so renin converting this angiotensinogen to angiotensin 1. Okay, this one is not very active. So another enzyme, that enzyme name is called as angiotensin converting enzyme. It will converted into angiotensin 1 to 2. It is the important, this one is the important product. Now it will act on 6 organs. என்னென்ன 6 organs சொல்லி பார்க்க போகிறோம். this ரெனின் ஆஞ்சியோடென்சின் சிஸ்டத்தில் வந்து இது வந்து ஒரு ஃபேமிலி. இதில் வந்து 3 ப்ரோட்டீன் இருக்குது, 2 என்சைம் இருக்குது. this angiotensinogen, angiotensin 1 and 2, these are the protein. These 2 are enzyme. Totally in this family 5 members are presented in renin angiotensin
system, the angiotensinogen system. This one will maintaining normal blood pressure. So what are the 6 organs? Blood vessels, heart, then adrenal gland, kidney, brain and nerves. These are the 6 organs. எப்பெல்லாம் வந்து blood pressure குறையுதோ அப்போ வந்து this angiotensin 2 will go to all the organ having receptor. Blood vessels having receptor, angiotensin receptor, AT receptor, heart having receptor, that adrenal gland having receptor, kidney having receptor, brain having receptor, then peripheral nerves having receptor. So it will go and bind with this receptor, okay, bind with this receptor, then increasing blood pressure. Say for example, நார்மலாக ஒரு பர்சனுக்கு வந்து லோ blood pressure 70 இருந்ததுன்னா ஓகே இட் பிகம் 120/80. So it is the normal. So these are the way angiotensin will maintaining our blood pressure in that normal healthy individual. இதுக்கு வந்து this ACG have one more functions also. Okay, what are the function? எப்போல்லாம் நம்மளுக்கு blood pressure குறையுதோ அப்போ தான் வந்து அது வந்து ஆக்டிவேட் ஆகுது. Currently we have normal blood pressure. Okay, when the blood pressure will fall, it converted angiotensin 1 to 2. But normal blood pressure means normal means no need for conversion. Okay, that time ACE is not doing that conversion process. So normally it will do another function. Okay, what is the another function? This in our lungs there is a metabolites which is formed, that is bradykinin and substance B. ACE inhibitor degrade that metabolites because this bradykinin and substance B is causing cough, it causing edema, it will cause itching and taste disturbance. So ACE just inactivate the bradykinin substance speed. So we don't have edema because our lungs ACE is doing this function. So ACE doing double role. என்னென்ன ரோல்? blood pressure நார்மலாக இருக்கிறப்ப ACE converted this bradykinin and substance B வந்து inactive ஃபார்மாக வச்சுருக்கு. இல்லாட்டி நமக்கு வந்து காஃப், எடிமா, இச்சிங், டேஸ்ட் டிஸ்டர்பன்ஸ் வரும். அதுவே ஃபாலாக இருக்கிறப்ப வந்து ஆஞ்சியோடென்சினோஜன் 2 வந்து ஆக்டிவேட் பண்ணோம். இதுதான் இதோட மெயின் ஃபங்க்ஷன். திஸ் ஒன் இஸ் த நார்மல் ஃபிசியாலஜி. இந்த டயக்ராமில் பார்த்தோன்னா தி ஏசிஇ பிளேயர் 2 ரோல். ஒன்று வந்து அது ஆஞ்சியோடென்சினோஜன் 1 வந்து 2வாக கன்வெர்ட் ஆகுது. இல்லாட்டி வந்து இதை வந்து whenever normal it is converted this bradykinin substance B into inactive form. அதனால் நமக்கு வந்து காஃப், எடிமா, இச்சிங், டேஸ்ட் டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லாமல் பார்த்துக்குது. ஸோ இட் பிளே ஏ இம்பார்ட்டன்ட் ரோல். இட் இஸ் த நார்மல் மெக்கானிசம். சப்போஸ் இது வரைக்கும் நார்மல் ஃபிசியாலஜி பற்றி பார்த்தோம். இப்போ வந்து சப்போஸ் சம் பர்சன்ஸ் ஆஃப்டர் 50 or 60 whenever their age increasing அவங்களுக்கு வந்து blood pressure வந்து நார்மலாக இருக்கும். ஓகேவா? பட் அந்த டைமில் வந்து this RAS activated, that renin angiotensin system activate ஆகும். blood pressure இது வந்து நார்மல் கண்டிஷனில் லோ blood pressure அப்போ தான் வந்து இது வந்து ஆக்டிவேட் ஆகும். இது வந்து blood pressure மெயின்டைன் பண்ணும். ஆனால் சம் ஏஜ்டு கண்டிஷன் ஓகே blood pressure நார்மலாக இருக்கும். தட் டைம் திஸ் ரெனின் ஆஞ்சியோடென்சின் சிஸ்டம் வந்து ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும். ஸோ இட் காசஸ் ஹைப்பர் டென்ஷன். ஸோ அதுக்கு வந்து என்னென்ன ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். திஸ் RAS is overactive in 80% of hypertensive cases. So because of age factor, normal blood pressure, that time that RAS hyperactive, it causes hypertension சொல்லி பார்த்துருக்கோம். How can we inhibit அதோட
ஆக்ஷனை வந்து எப்படி இன்ஹிபிட் பண்ணலான்னா we can inhibit this RAS at 3 places. ஃபஸ்ட்டு எப்படிலாம் டிகிரேட் பண்ணலாம் இன்ஹிபிட் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு வந்து inhibit renin. if you want to treat hypertension in old age inhibit renin. இது மூலமாக வந்து ஆஞ்சியோடென்சின் ஒன்றா கன்வெர்ட் ஆகாது, ஒன்று வந்து ரெண்டாக கன்வெர்ட் ஆகாது. அதனால் வந்து நம்ம வந்து இந்த RAS ஆக்டிவிட்டியை வந்து டிக்ரீஸ் பண்ணலாம். இல்லாட்டி நான் சப்போஸ் நம்ம ரெனின் ஆக்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ணாட்டி இங்கே ACE தீஸ் ஒன் தட் ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் இதை இன்ஹிபிட் பண்ணலாம். சப்போஸ் இது ரெண்டையும் பண்ணாட்டியும் கூட இந்த ஆர்கன்ஸில் வந்து திஸ் ஆஞ்சியோடென்சின் ரெசிப்டார் இஸ் ப்ரெசன்டட்னோ இதை பிளாக் பண்ணலாம். ஸோ இந்த மூணு வழியாட்டி நம்ம இதோட RAS ப்ரொடக்ஷனை வந்து கம்மி பண்ணலாம். ஸோ வாட் ஆர் த 3 திங்ஸ்? இன்ஹிபிட் ரெனின், இது வந்து ஆஞ்சியோடென்சினோஜனை வந்து ஆஞ்சியோடென்சின் 1ஆவோ 2ஆவோ கன்வெர்ட் பண்ணாது, அதனால 6 ஆர்கன் வந்து ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணிடும். இல்லாட்டி ACE தட் ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைமை வந்து இன்ஹிபிட் பண்ணலாம், அதை பிளாக் பண்ணலாம். இல்லாட்டி பிளாக் தட் ரெசிப்டார், இந்த எல்லா ஆர்கன்லையும் ப்ரெசென்ட் ஆகிருக்க ரெசிப்டாரை வந்து பிளாக் பண்ணலாம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் 3 type of drugs and comparing to this renin inhibitor, these 2 drugs are most commonly using ACE inhibitor than angiotensin A1 receptor blockers. ஸோ ACE இன்ஹிபிட்டாரில் வர எல்லா ட்ரக்ஸுமே சஃபிக்ஸ் எண்டில் வந்து பிரில்னு முடியும். இதில் ஆஞ்சியோடென்சின் 1 ரெசிப்டார் பிளாக்கரில் சர்டான் அப்படின்ட்டு அதோட சஃபிக்ஸ் எல்லாம் முடியும். இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் ட்ரக்ஸ் ப்ரெசண்ட் ஆகியிருக்கு. கேப்டோப்ரில், தென் இனாலோப்ரில், லிசினோப்ரில், பெனிட்டோப்ரில், ரமிப்ரில், போசினோப்ரில், குயினோப்ரில் and tranadolapril. In this one, what are the drugs we have? Losartan, candesartan, valsartan, telmisartan, irfisartan, olmesartan. These are the drugs comes under angiotensin 1 receptor blockers. So ACE inhibitor இதை எடுத்துட்டோன்னா என்ன பண்ணுன்னா திஸ் ஆஞ்சியோடென்சின் 1 2ஆக கன்வெர்ட் ஆகாது. ஸோ the 2 will not form, so it will not act on 6 organ. இந்த 6 ஆர்கனில் வந்து ஆக்ட் ஆகாது. ஸோ ஸ்டில் this one not rising our blood pressure, so blood pressure will fall again. So this is the mechanism it inhibit ACE inhibitor inhibit ACE. So angiotensin 2 is not formed. Okay, இதனால வந்து angiotensin 2 is not formed, it will not act on 6 organ, so it will not rise blood pressure, so blood pressure will fall. So this one is the mechanism of action. Uses இந்த ட்ரக்ஸ் வந்து ஹைப்பர்டென்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம், கன்ஜக்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர், MI, ப்ரொஃபிலாக்சிஸ் ஆஃப் MI, diabetic nephropathy and scleroderma crucis, இது மாதிரியான டிசீஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நிமோனிக் ஹோம் கேர் மேக்ஸ் பேஷண்ட் டெஃபினெட்லி ஸ்ட்ராங், இதில் வந்து ஃபஸ்ட் லெட்டர் எடுத்திருக்கோம். இது மாதிரியான டிசீஸ்க்கு வந்து நம்ம ட்ரக்ஸாக யூஸ் பண்ணலாம். இதோட அட்வர்ஸ் எஃபெக்ட் அதுக்கு வந்து கேப்டோப்ரில் வந்து நிமோனிக்ஸ், C stand for cough, angio neurotic edema, proteinuria, taste disturbance, others fatigue and headache, potassium level increasing, hyperkalemia, itching, low blood pressure. Then contra indication, pregnancy-க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அலர்ஜி பேஷண்ட் யூஸ் பண்ணக்கூடாது, renal artery stenosis and hyperkalemia, பொட்டாசியம் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். இதுதான் வந்து கான்ட்ரா இண்டிகேஷன். ஸோ செகண்ட் டைப் ஆஃப் ட்ரக்ஸ் ஆஞ்சியோடென்சின் ரெசிப்டார் பிளாக்கர். இதோட எண்டை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், சர்டான்னு முடியும். இதெல்லாம் நேம் ஆஃப் த ட்ரக். லோசர்டன், கேண்டிசர்டன், வால்சர்டன், டெல்மிசர்டன், தென் இர்ஃபிசர்டன், ஒல்மிசர்டன். தீஸ் ஆர் த ட்ரக்ஸ். என்ன மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் சொல்லி பார்த்தோன்னா, இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஆல் 6 ஆர்கன் ரெசிப்டார் ஹேவிங்
ஏடி ரெசிப்டார். ஓகே, AT1 ரெசிப்டார். இந்த 6 ஆர்கன்லேயுமே வந்து எங்கள் ஏடி ரெசிப்டார் இருக்குது. இதை வந்து நம்ம பிளாக் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பிளாக் பண்ணுறதுனால என்னாகுது, 6 ஆர்கன் ஏடி ரெசிப்டார் ஆன் blood vessels. ஸோ இதில் வந்து blood vessels. ஓகே, தென் ஏடி ரெசிப்டார் ஆன் தட் ஹார்ட், ஏசி ரெசிப்டார் ஆன் தட் adrenal, ஏடி ரெசிப்டார் ஆன் kidney, ஏடி ரெசிப்டார் ஆன் brain, ஏடி ரெசிப்டார் ஆன் neuron. ஸோ these at this one angiotensin receptor are blocked by angiotensin 2 by A or B. Okay, so angiotensin 2 is presented in the blood only. Okay, by it cannot act on this receptor, but இங்கே angiotensin 2 ப்ரெசென்ட் ஆகிருக்கும், இது வந்து பிளட்டில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், இதில் வந்து ஒர்க் ஆகாது. அதனால் நம்ம வந்து பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணலாம். இதில் வந்து இன்னொரு மெக்கானிசம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கம்பேரிங் டு ஆஞ்சியோடென்சின் ரெசிப்டார் பிளாக்கர், தி ACE angiotensin converting enzyme blocker is having more advantage. ஏன்னா நமக்கு தெரியும் ACE having double role. நம்ம வந்து ஸ்டாப் பண்ண நினைக்கிறது டென்சினோஜன் 1லேருந்து 2வாக கன்வெர்ட் ஆகிறத தான் வந்து ஸ்டாப் பண்ணுவோம். ஆனால் அட் அ டைம் வந்து இந்த பிராடிகைனின் வந்து அதோட ஆக்டிவிட்டியும் வந்து ஸ்டாப் ஆகுது. அதனால் இது வந்து ஆக்டிவாக இருக்கிறதுனால இது வந்து எடிமா, இச்சிங், தென் டேஸ்ட்டில் டிஸ்டர்பன்ஸ் இதெல்லாம் ஏற்படுத்தும். நம்ம டைரெக்டாக இங்கே மட்டும்தான் வந்து, அதாவது இந்த ஆஞ்சியோடென்சின் 2 இங்கே இருக்க பிளாக்கர்ஸை மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுறோம். அதனால் ஆட்டோமேட்டிக்காக இந்த பிராடிகைனின் வந்து இன்ஆக்டிவ் ஃபார்மாக இருக்கும். அதனால் காஃப், எடிமா இதெல்லாம் வராமல் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அண்ட் கம்பேரிங் டு திஸ் ACE இன்ஹிபிட்டார், திஸ் AT receptor blocker having more advantage because this one that bradykinin they will do their function. So no rise level of bradykinin substance be occur. அதனால் நம்மளுக்கு வந்து காஃப், ரேஷஸ், அந்த டேஸ்ட் இன்டாலரன்ஸ் அதெல்லாம் வந்து ப்ராப்ளம் இருக்காது. மற்ற 3 சைட் எஃபெக்ட் மட்டும் தான் இருக்கும். ஸோ யூசஸ் சிமிலர் டு ACE. தென் அட்வர்ஸ் எஃபெக்ட் ஒன்லி 3: ஹைப்போடென்ஷன், ஹைப்பர்காலிமியா அண்டு ப்ரெக்னென்சிக்கு வந்து இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் cardiovascular system drugs. ஃபஸ்ட்டு ட்ரக்ஸ் ஆக்டிங் ரெனின் ஆஞ்சியோடென்சின் சிஸ்டம் பற்றி பார்த்துருக்கோம். நார்மல் பிளட் ப்ரெஷர் 120/80 எப்போல்லாம் குறையுதோ அப்போ வந்து திஸ் ரெனின் ஆஞ்சியோடென்சின் சிஸ்டம் ஒர்க் ஆகுது. ஸோ இட் வில் மெயின்டைனிங் நார்மல் blood pressure to normal healthy people. நார்மல் பிளட் ப்ரெஷர், ஆனால் வந்து ஏஜிங் டைம் அப்போ RAS ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருக்குது. அதுக்கு வந்து 2 டைப் ஆஃப் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒன்று ACE இன்ஹிபிட்டார் பிளாக்கர்ஸ், தென் பிளாக் AT ரெசிப்டார். 2 காமன்லி யூஸ்டு ட்ரக்ஸ். இதோட மெக்கானிசம், யூசஸ், adverse effect, A or B, mechanism of action, uses, side effect. Thanks for watching.